என்னது டெலிகிராம் பேன் ஆக போதா அப்படிங்கிற நியூஸ் வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக இப்போ பரவிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவல் டோரோ அப்படின்னு ஒரு 39 வயது உள்ள ஒரு இளைஞர் வந்து டெலிகிராமோட சிஇஓவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இவர் அவரோட பிரைவேட் ஜெட்டில் வந்து ரீசெண்டாக ஃப்ரான்ஸுக்கு வந்து புறப்பட்டு போயிருக்காரு. ஃப்ரான்ஸோட அந்த ஏர்போர்ட்டில் இறங்கும் போது ஃப்ரான்ஸோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெலிகிராம் ஆப்பில் நிறைய டெரரிசம் போயிட்டு இருக்கு, அதாவது தீவிரவாதம் போகுது. இது போக போதைப் பொருள் கடத்துறதுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இது போக இந்த 18 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளோட பாலியல் வீடியோ வந்து டெலிகிராம் ஆப் மூலமாக பரப்பப்படுது. அதை வந்து டெலிகிராம் ஆப் வந்து தடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டு சட்டப்படி வந்து இது ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க சட்டத்தில் வந்து இடம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டெலிகிராம் ஆப்ல வந்து இப்படி வந்து அவரே பரப்பலனாலும் வேற ஒருத்தங்க பரப்பி இருந்தாலும் இவர் வந்து அது தடுக்காம இருந்தது காரணமாக வந்து அந்த தவறுகளுக்கெல்லாம் துணை போற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்படி பரப்புற வீடியோவை நீங்க வந்து தடுக்கவே இல்லை, அதாவது தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால இப்போ அரெஸ்ட் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ இந்த அரெஸ்ட்டுக்கு வந்து ஏற்கனவே டெலிகிராம் ஆப் அவங்க தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து டெலிகிராம் ஆப் வந்து யூரோப்பியன் லாக்கு வந்து கீழ்ப்படிஞ்சுதான் வந்து எல்லா விதமான ஆப்போட ஆபரேஷன்ஸ் எல்லாம் ரன் பண்றோம். அது மட்டும் இல்லாம டெலிகிராம் ஆப்போட சிஇஓ பாவல் துரோ அவர்கள் வந்து அவங்க எங்க போறாங்க, யூரோப்ல என்ன பண்றாங்க முதற்கொண்டு எல்லா விஷயமும் ஓப்பனா தான் வந்து இருக்குது. அதாவது எதையுமே வந்து மறைக்கல. மேலும் அந்த தளத்தில் வந்து செய்யப்படும் தவறுகளுக்கு வந்து ஓனர் எப்படி பொறுப்பாவாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிகிராம் ஆப் மூலமா பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இது வந்து பொறுப்பாகாதுங்கிற மாதிரியாக மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக சொன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்தது காரணமாக வந்து நாங்கள் ரெசல்யூஷனுக்காக வெயிட் பண்றோம் அப்படிங்கிறதையும் டெலிகிராம் வந்து பதிவிட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அடுத்ததாக என்ன நடக்குமோ அப்படிங்கிற பிரச்சனை வந்து உலக அளவில் வந்து டெலிகிராமுக்கு வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, டெலிகிராமில் நிறைய ஸ்கேம்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. வாட்ஸ்அப்லேயுமே இருக்கு, டெலிகிராம்லேயும் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின் அது போக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் மாதிரி பல விதமான விஷயங்கள் ஸ்கேம் வந்து போயிட்டு தான் இருக்கு. அது உண்மைதான். இது போக டெலிகிராம் ஆப் வந்து அதிகமாக பயன்படுத்துறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, உலக லெவலில் கண்ட்ரியில் பார்த்தோம்னா இந்தியா தான் நம்பர் 1ல இருக்கு. ஏன்னா வந்து டெலிகிராம் பயனாளர்கள் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லப்படுற டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது மீட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 கீழே வந்து இயங்கிட்டு இருக்கு. இவங்க தான் இந்த குற்றங்களை வந்து இப்போ வந்து ஆராய போறதாக சொல்லப்படுது. குறிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, டெலிகிராம் வந்து இந்த கேம்பிளிங் மாதிரியான இந்த சூதாட்டத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுறதாகவும், அது போக இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி மாதிரி பல விதமான விஷயங்களுக்கும் வந்து இந்த டெலிகிராம் ஆப் வந்து பயன்படுத்துறதாக சொல்லப்படுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த டெலிகிராம் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கு. அதாவது ஒரு முனையில் ஒருத்தங்க வந்து மெசேஜ் அனுப்புறாங்கன்னா அடுத்ததாக யாருக்கு அவங்க மெசேஜ் அனுப்புறாங்களோ அவங்க மட்டும் அதை ஓப்பன் பண்ண முடியும். குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியாக. ஏற்கனவே ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கேட்டது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பும் தீவிரமாக இருந்தாங்க. காரணம் வந்து அப்படி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை வந்து எடுத்து விட்டுட்டாங்கன்னா யாரோட மெசேஜும் யாருன்னு படிக்கலாங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். கவர்மெண்ட் படிக்கிறாங்களோ இல்லையா, ஹேக்கர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிரும் சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது போக ஐடி மினிஸ்ட்ரி வந்து டெலிகிராம் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வந்து நிகழ்த்துறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நீட் எக்ஸாம் வந்து நடக்க இருந்துச்சு. அந்த பேப்பர் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. இது வந்து எது மூலமாக பரவிச்சுன்னு கேட்டிங்கன்னா, டெலிகிராம் மூலமாக அதிகமாக பரவிச்சுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக டெலிகிராம் மூலமாக அந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் 5000 ரூபா 10000 ரூபா சொல்லி விற்றதாக வந்து சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து டெலிகிராம் யார் பயன்படுத்துகிறாங்களோ அந்த யூசர்ஸ் தான் வந்து அந்த குற்றத்தை பண்ணியிருப்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இருந்தாலும் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஐடியில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் சொன்ன மாதிரி டெலிகிராம்லையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, டெலிகிராமில் அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இந்தியாவில் கிடையாது. அதாவது இந்தியாவுக்குன்னு ஏதோ ஒரு ஆஃபீஸ் எதுவுமே வந்து ரன் பண்ணலை. எல்லாமே ஃபாரின் கண்ட்ரியில் தான் அவங்களோட சர்வர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்டோட லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியும் வந்து நிகழலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன இந்த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் வந்து இந்த குற்றங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா டெலிகிராம் வந்து பேன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரையும் டெலிகிராம் ஆப்பை வந்து பேன் பண்றது வந்து அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்காது. காரணம் டெலிகிராம் ஆப்ல மட்டும் தான் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எல்லா விதமான ஆன்லைன் வெப்சைட்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, டெலிகிராம் ஆப்ல வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து அதிகமாக வந்து கூட்டலாம். ஒரு குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட் பண்ணலாம். அது போக வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக தகவலும் செலுத்துற மாதிரியாக விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இந்த பிரான்ஸ் வந்து அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையாக இருக்கிற பட்சத்தில் டெலிகிராம் வந்து சரி பண்ணாங்கன்னா ஓகே. அதாவது டெலிகிராம் ஆப்பில் வந்து பண்ணக்கூடிய அந்த சைபர் கிரைம், டெரரிசம் மாதிரி என்ன விஷயங்கள், அது போக அந்த சிறாருக்கு எதிரான குற்றங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர
ஆப்பை பேன் பண்ணுறதுனால பெரிய அளவில் வந்து எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறதில்ல. இன்றைக்கி டெலிகிராம் ஆப் இருக்குது, நாளைக்கு வாட்ஸ்அப்பில் இதே பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த ஆப்பை வந்து ஒரேடியாக பேன் பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல அவங்ககிட்ட வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இதை நிப்பாட்டுங்க, இது மாதிரி பிரச்சனை நடக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் பேன் பண்ணாங்கன்னா ஓகே. அதுக்கு பதிலாக அந்த ஆப்பை ஒரேடியாக பேன் பண்ணுறது வந்து சரி வராத ஒன்று தான். ஏன் குறிப்பாக நம்ம குரூப்பே வந்து டெலிகிராமில் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலுக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி இருக்கிற குரூப் வந்து டெலிகிராம் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஏதோ ஒருத்தங்க வந்து 2 பேர் வந்து தப்பு பண்ணாங்கிறதுக்காக ஆப்பே வந்து பேன் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளான விஷயம் தெரியல. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் டெலிகிராம் வச்சுக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.